அந்த ஆடியோ கம்பெனி என்ன பண்ணுதுன்னா கேசட்டாவும் இசைத்தட்டாவும் போட்டுக்கிறதுக்கான உரிமையை அதை எடுத்துக்குது. அது எத்தனை வருஷம் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. 99 வருஷம் போடுறது இங்கே வந்து நடைமுறையாக இருக்குது. எல்லா அக்ரிமெண்ட்டுமே 99 வருஷம் தான். இளையராஜா காலத்துலேருந்து அப்படி தான் போடுறாங்க. அப்போ 99 வருஷம்னா இப்போ இளையராஜா வந்த காலத்தில் நீங்கள் மைனஸ் பண்ணால் கூட ஒரு இன்னும் 50 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 50 வருஷம் நீங்கள் எங்கிட்ட தான் இந்த பாடலுக்கான பயன்படுத்திக்கணும்னா உரிமையை வாங்கணும்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா யார்கிட்ட போய் வாங்குவாங்க? படக்குழு. அப்போ அங்கே பணத்தை கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க. குட் பேட் அக்லி விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யார்கிட்ட சட்ட ரீதியாக பணத்தை கொடுத்து உரிமை வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்கிட்டோம், உங்கள்கிட்ட ஏன் பேசணுங்கிறாங்க. ஆனால் இளையராஜா ரசிகர்கள், இப்போ ஏன்னா நான்லாம் இளையராஜா ரசிகர் தான், ஆனால் இந்த விஷயத்தை பொதுவாக நின்று பார்க்கும்போது சட்டப்படி செய்வது சரியா, மனிதாபிமானத்தின்படி செய்வது சரியா, தார்மீக ரீதியாக செய்கிறது சரியான்னா சட்டப்படி செய்கிறது தான் சரி. அப்போ அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு பணம் வேணும்னா கோர்ட்டுக்கு வாங்க பார்க்கலாங்கிறாங்க. இப்போ அது ஒரு தனி வழக்காக போகும். இந்த தயாரிப்பாளர் பணம் கொடுக்க முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே என்னென்னா ஒரு மரியாதையை எதிர்பார்க்குறாங்க. இளையராஜாங்கிறவர் ஒரு பெரிய லெஜண்டு. நீங்கள் அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, சார் உங்கள் படத்துக்கான உங்கள் பாடல்களை நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை இந்த நிறுவனத்திட்டேருந்து வாங்கியிருக்கோம், நீங்கள் எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரோன்னு இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு பட நிறுவனம் சொல்லுது.